நான் தமிழ் அடியா தமிழ் தமிழ் வாழ்க. வாயில வசம்ப வச்சு தேய்க்க. ஆனா கண்ணதாசன் தாங்க சொன்னா. எப்படி தெரியுமா தமிழ் என்னதுமா? எங்க அம்மா என்னை கைவிட்டாங்க, எங்க அப்பா கூட என்னை கைவிட்டாங்க, என்னை படைத்த ஆண்டவன் கூட எனக்கு கை கொடுக்கவில்லை, என்னை உயர்த்தியது தெரியுமா? என் உதிரத்தில் என் உணர்வில் கலந்த என் தாய் தமிழ் என்று கண்ணதாசன் தனிப்பாட்டில் சொல்லிப்பாரு. தான் பெற்ற செல்வனை ஏன் பெற்றோம் என்று தான் தாய் என்று மாண்டு போனாள். வார்த்தை கவனிக்க. தந்தையும் இப்பிள்ளை உருப்படாதென்றுதான் தனலிலே வீழ்ந்து போனான். ஊன் பெற்ற யானுமோர் உயிர் கொள்ள வைத்தவன் யார்? கடவுள். ஊன் பெற்ற யானுமோர் உயிர் கொள்ள வைத்தவன் உயரத்தில் ஒளிந்து கொண்டான். வார்த்தைகளை கவனிங்க. உதிரத்தின் அணுவிலே தமிழன்னை மட்டுமே உறவாக வந்து நின்றாள். வான் பெற்ற பேர் போல் யான் பெற்ற தமிழிலே வாழ்கிறேன் வண்ணமயிலே மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையா என்று தமிழை உயர்த்திய கவிஞர்கள், வாழ்ந்த கவிஞர்கள். ஒரு பாட்டுங்க தமிழ் எப்படி சொல்லி கொடுத்தாங்க. நாளை நமதேன்னு ஒரு படம். என்ன பாட்டுங்க? எம்எஸ்வியினுடைய பாட்டு நம்மளோட பேர் சேர்ந்து பாடினா நல்லா இருக்கும். அன்பு மலர்களே நம்பியிருங்களே, நாளை நமதே, எந்த நாளும் நமதே, தருமம் உலகிலே இருக்கும் வரையிலே, நாளை நமதே, எந்த நாளும் நமதே. தாய் வழி வந்த சொந்தங்கள் எல்லாம் ஓர் வழி சென்று நேர் வழி சென்றால் நாளை நமதே. காலங்கள் மலரும் சோலைகளாகும், காய்கனியாக நமக்கென வளர்ந்த நாளை நமதே, நாளை நமதே, நாளை நமதே. என்னும் கோவிலில் வைத்த வெள்ளி தீபங்களே, நல்ல குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சம் தாருங்களே. வீடு என்னும் கோயிலில் வைத்த வெள்ளி தீபங்களே, இருந்த குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சம் தாருங்களே. நாடும் வீடும் உங்களை நம்பி நீங்கள் தானே அண்ணன் தம்பி. நாடும் வீடும் உங்களை நம்பி நீங்கள் தானே அண்ணன் தம்பி. எதையுமே தாங்கிடும் இதயம் என்றும் மாறாது. நாளை நமதே, எந்த நாடும் நமதே, நாளை நமதே, நாளை நமதே, நாளை நமதே, எந்த நாளும் நமதே. பாட்டுங்க. இது ஒரு பாட்டு பத்தாதா இளைஞர்கள் வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு? எவ்வளவு பாட்டுங்க இருக்கு. நீங்க கடவுள் ஆன்மீகத்தை சொல்லி கொடுத்தது எங்க வாழ்ந்த கவிஞர்களுங்க. நீங்க கடவுள்ங்கிறது எல்லா கடவுளும் ஒண்ணுதாங்க. இங்க இருக்கக்கூடிய சான்றோர்கள் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஒரு ஆன்மீக விழாவை இலக்கிய விழாவாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் நம்முடைய நாடு. கடவுள் மறுப்பு சிந்தனைகளோடு இருக்கலாம். தமிழ் அதுதான் கடவுள். அப்துல் காதர் என்கிற இஸ்லாமிய கவிஞன் முருகனை பார்த்தாருங்க. முருகனை பார்த்து சொன்னாரு, முருகனையும் தேசிய கொடியையும் பார்த்தாருங்க. முருகா உன் வண்ணம் செவ்வண்ணம், சிவப்பு முருகன், அது எங்கள் தேசிய கொடியின் மேலே இடம்பெற்றது. உன் அப்பன் சிவனின் வண்ணம் திருநீர் பூசிய வெள்ளை வண்ணம், அது எங்கள் தேசிய கொடியின் நடுவில் இடம்பெற்றது. உன் தாய் பார்வதியின் வண்ணமோ பச்சை வண்ணம், அது எங்கள் தேசிய கொடியின் கீழே இடம்பெற்றது. நீ ஏறிய மயில் எங்கள் தேசிய பறவையாகிவிட்டது. முடிப்பார் பாருங்க. நீ பேசிய மொழி மட்டும்தான் எங்கள் தமிழ் மட்டும்தான் தேசிய மொழியாகவில்லை. உன் மௌனத்தை பார்த்தால் எங்கள் தாய் தமிழை
சர்வதேச மொழியாக்க காத்திருக்கிறாயோ என்று ஒரு இஸ்லாமிய கவிஞன் சொன்னானுங்க. உண்மைதான். அத அப்படியே முருகனுக்கு கொஞ்சம் விட்டுட்டாரு, ஒரு வரியை மட்டும் விட்டுட்டாரு காதரையா. நிறைய விட்டுட்டாரு. இருக்கிற மலையை மட்டும் கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கொள், இல்லை என்றால் மலையையும் சுரண்டி விடுவார்கள் அப்படின்பா. நிறைய உண்மைங்க. இந்த கடவுள் உணர்வை புது பாட்டு எப்படி ஆன்மீகத்தை சொல்லி கொடுத்துச்சுங்க. இந்த ஆளுகளை என்ன பண்றதுன்னு இந்த பாட்டை கேளுங்க. நம்ம வீட்டில் உள்ள பள்ளிக்கூடத்துக்கு காலேஜுக்கு போகக்கூடிய பிள்ளைகளை என்ன சொல்றாங்க தெரியுமா உங்களுக்கு? ஆன்மீகத்தையும் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷன் தலையில கை வச்ச கம்பெனி இது.